இங்க லீலான்ற ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மா, அப்பா எப்பவுமே சண்டை கட்டிட்டு இருக்கனால, அவளுக்கு புடிச்ச ஒரு பொம்மைய கையில வச்சுட்டு வெளிய சோகமா உட்காந்துருக்கா. அப்ப 2 பசங்க வராங்க. அதுல அவளோட மொற பையனும் இருக்கான். அந்த பையன் இந்த மாரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு டெய்லி சண்டை கட்டிட்டு இருக்க மாட்டேன். நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ. இங்க இங்க பாரு நம்ம 2 பேரும் சேம் ஹைட்ல இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. அவங்க 2 பேருமே வளர்ந்துடுறாங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா, அந்த மொற பையன் இன்னும் சின்ன ஹைட்லயே இருக்கான். அதனால இவ வேணான்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லீலாக்கு சேதுன்றவங்க கூட கல்யாணம் ஆகுது. அவங்க 2 பேரும் 1 வருஷம் நல்லா ஜாலியா வாழ்றாங்க. அதுக்கப்புறம் லீலாவும் டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கா. அதனால 2 வருஷம் அந்த வேலையிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கனால சேது கூட கொஞ்சம் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். இவன் கூட பேசணும் பேசணும்னு ட்ரை பண்ணி கடைசியில அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிருது. அதுக்கப்புறம் சேது லீலா கிட்ட வந்து நம்மளுடைய டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட அவளு யார் அந்த பொண்ணு சொல்லிட்டு கேக்குறான். உடனே இவனும் ஆமா நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இவனும் சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லீலா ஒரு பூத்தொட்டி எடுத்து அவன் தலையிலேயே அடிச்சிடறான். அதனால அவனும் மயங்கி விழுந்துடுறான். அவனை ஒரு இடத்துல லீலாவும் கட்டி போட்டுறா. அதுக்கப்புறம் சேதுவை பாக்குறதுக்காக அவனோட லவ்வரும் வரா. ஆனா அவள்கிட்ட எதையுமே காட்டிக்காம இவ உள்ள உட்கார வச்சிருக்கா.